Today நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பர்ஜ் ரிடக்ஷன். இந்த பர்ஜ் ரிடக்ஷன் very important reaction for CSIR and GATE and other competitive exams. So பர்ஜ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது சோடியம் லிக்விட் அமோனியா ஒரு சால்வெண்ட், ஏதாவது ஒரு புரோட்டான் டோனர் சால்வெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால். இந்த ரியேஜென்ட்டை வச்சு தான் இந்த பர்ஜ் ரிடக்ஷன் நீங்கள் எக்ஸாமுகளில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேற எந்த ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நமக்கு இந்த ரியேஜன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரியேஜன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பர்ஜ் ரிடக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதோட ரோல் அப்படின்னா 4 விதமான ரோல் இருக்குது, சரிங்களா? அது என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ அந்த ரோல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட்டட் டையின் இன்ட்டு ஐசோலேட்டட் டையினாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரோல் ரிடக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் ரிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் அல்கைனை டிரான்ஸ் டபுள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணும். அல்கைனை நமக்கு டிரான்ஸ் டபுள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணும். இது 3வது ரோல். 4வது ரோல் என்ன அப்படின்னா ரெடக்ஷன் ஆஃப் ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கீட்டோன். இந்த டபுள் பாண்டை ரெடக்ஷன் பண்ணிடும். நமக்கு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்டில் இருக்கிற கீட்டோனை ரெடக்ஷன். இந்த 4 ரோல்ல இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துட்டே இருக்கும் அடிக்கடி, சரிங்களா? ஏதாவது ஒரு ரோல்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 4 ரோலுமே கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ரோல் என்னென்னு பார்ப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல் அப்படின்னா காஞ்சிகேட்டட் டையின் இன்ட்டு ஐசோலேட்டட் டையின். ஸோ நமக்கு ரியேஜன்ஸ் சோடியம் லிக்விட் அமோனியா அண்டு சால்வெண்ட் வந்து ஏதாவது ஒரு சால்வெண்ட் மெத்தனால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெத்தனால் எடுத்துருக்கோம். இது என்ன அப்படி இதோட ரோல் என்ன அப்படின்னா மெத்தனால் ரோல் நமக்கு புரோட்டான் டோனார். ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி நமக்கு இது காஞ்சிகேட்டட் டையின் இன்ட்டு நான் காஞ்சிகேட்டட் டையின் ஆர் ஐசோலேட்டட் டையின். இதுதான் ப்ராடக்ட். மெக்கானிசம் நமக்கு சோடியம் மெட்டலை நமக்கு லிக்விட் அமோனியாவில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு சிங்கிள் எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிசம், இதோட மெக்கானிசம் இதுதான். நமக்கு காஞ்சிகேட்டட் டையின் என்ன பண்ண அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான் வந்து ஸோ இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸோ நமக்கு இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். நமக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜ், சரிங்களா? இங்கே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணால் இந்த மெத்தனால் இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு இந்த டபுள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த சோடியம் லிக்விட் அமோனியா வந்து 1 more எலக்ட்ரான் நமக்கு ரிலீஸ் ஆகும். இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஸோ நமக்கு 2 எலக்ட்ரான் வந்துடும். அப்போ நமக்கு நெகட்டிவ் சார்ஜ், நமக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த சால்வெண்ட் மெத்தனாலில் இருக்க புரோட்டான், மெத்தனால் எத்தனால் ஐசோ பியூட்டானில் என்ன வேண்டாலும் போடுவாங்க புரோட்டான் டோனாருக்காக. நமக்கு இங்கேருந்து ஒரு H ப்ளஸ்ஸை இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடு. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு நான் காஞ்சிகேட்டட் டையினாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவல் மெக்கானிசம். ஸோ இதுதான் காஞ்சிகேட்டட் டையின் இன்ட்டு ஐசோலேட்டட் டையினுக்கான மெக்கானிசம், சரிங்களா? நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 2, ரிடக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் ரிங் சிஸ்டம். பாருங்க, நமக்கு பென்சீனை சோடியம் லிக்விட் அமோனியா போடும்போது ஒரு சால்வெண்ட் போட்டு மெத்தனால் போட்டிருக்காங்க. இதுதான் சால்வெண்ட், இது புரோட்டான் டோனர். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது ரிடக்ஷன் பென்சீனை ரிடக்ஷன் பண்ணும்போது 1,4 சைக்ளோ ஹெக்ஸா டையின் கிடைக்குது, சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் உங்களுக்கு 4th பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1,4 சைக்கிளிக்காக இருக்கிறதுனால சைக்ளோ, 6 கார்பன் இருக்கு, ஹெக்ஸ் 2 டபுள் பாண்ட், ஃபர்ஸ்ட் பொசிஷன் 4th பொசிஷன் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ஹெக்ஸா டையின் இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. இதோட மெக்கானிசம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிடக்ஷன் ஆஃப் பென்சின் டு பென்சின் ரேடிக்கல் ஆனையன். இந்த ஸ்டெப்ல வந்து இந்த பர்ஜ் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடிக்கல் ஆனையன் வர மாதிரி தான் நீங்க மெக்கானிசம் போடணும். ஸோ இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு மெக்கானிசம் போடுங்க. இது புரியல அப்படின்னா கஷ்டமா இருக்குன்னா நீங்க இந்த மெக்கானிசத்தை கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சோடியம் லிக்விட் அமோனியா போடும்போது நம்மளுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இங்கே
அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இங்கே கார்பன் மேலே நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடிக்கல் ஆனையன். சாரி, இதுதான் நமக்கு ரேடிக்கல் ஆனையன். ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருக்குல்ல, இந்த மாதிரி ரேடிக்கல் ஆனையான் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மெக்கானிசம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதவே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுதான் ரேடிக்கல் ஆனையான். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு புரோட்டான். நமக்கு எத்தனால் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன பண்ணணும், இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அன்கான்ஜுகேட்டட் ஐனா கிடச்சிருக்கும். ஸோ நமக்கு இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நமக்கு ஒன் மோர் எலக்ட்ரான் வந்து ஸோ இந்த சோடியம் லிக்விட் அமோனியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு அன்கான்ஜுகேட்டட் ஐன். ஸோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக இந்த சால்வெண்ட் அதை மெத்தனாலில் இருக்க ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு நியூட்ரலைஸ் ஆயிரும். நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ 1,4 சைக்ளோ ஹெக்ஸா டையின் இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிள் மெக்கானிசம். இதவே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம மெக்கானிசம் படி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டிருக்கோம், அதையும் பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 2ல இந்த ரேடிக்கல் ஆனையான ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த புரோட்டான் மெத்தனால் இருக்குது. இந்த புரோட்டான் அந்த மெத்தனாலேருந்து ஒரு புரோட்டான் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு நியூட்ரலைஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல மறுபடியும் இந்த சோடியம் மெட்டல் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 எலக்ட்ரானாக போயிடும். ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம் ஆனையான். ஸோ இந்த ஆனையான் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு புரோட்டானை எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டானை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு நியூட்ரலைஸ் ஆயிரும். ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். பென்சினை ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ பார்த்து இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது வந்து நார்மல் பென்சினை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து சப்ஸ்டிடியூட்டட் பென்சின். சப்ஸ்டிடியூட்டட் பென்சின்னா ஒரு பென்சின் ரிங் மேலே நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் போடும்போது அப்போ பர்ச் ரிடக்ஷன் பண்ணால் என்ன மாதிரியான ப்ராடக்ட் வரும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் போடும்போது அதில் பர்ச் ரிடக்ஷன் பண்ணோம்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் வரும், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பென்சின் ரிங் மேலே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இப்சோ அண்டு பேரா ரிடக்ஷன் நடக்குது. சரிங்களா? இப்சோ அண்டு பேரா ரிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பென்ஜோயிக் ஆசிட் சோடியம் லிக்விட் அமோனியா ஒரு எத்தனால் சால்வெண்ட். ஸோ போடும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா நமக்கு தெரியும் இந்த ஆசிட்ல இருக்க புரோட்டான் வந்து எலிமினேட் ஆகி வெளியில போயிடும். நமக்கு சோடியம் மெட்டல ரியாக்டிவ் மெட்டல நமக்கு ஒரு ஆசிட்டை போட்டோம் அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த புரோட்டான் வந்து அசிட்டிக் புரோட்டான் அப்படின்னு. அதனால என்ன பண்ணா இந்த புரோட்டான் ரிலீஸ் பண்ணி இந்த இடத்துல சோடியம் வந்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா நமக்கு காஞ்சுகேட்டட் அடிஷன். ஸோ நமக்கு 2 விதமாக நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு COOH இருக்கு. இதுதான் நீங்களாம் பாண்டை பிரேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆனால் எப்படி நடக்கும். ஸோ இந்த காஞ்சுகேட்டரில் ஒரு எலக்ட்ரான் வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள். நமக்கு COOH இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட். ஸோ இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன் மோர் பாசிபிலிட்டி காஞ்சுகேட்டட் ஐ. ஸோ ஆசிட். ஸோ நமக்கு சோடியம் லிக்விட் அமோனியா போடும்போது நமக்கு சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு எது ஃபேவர் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நடக்கிறத நமக்கு ஃபேவர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ராயிங் குரூப்போட ஸ்டெபிலைசேஷன்ல இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து இந்த பாத்வேல நடக்கிற நமக்கு இந்த ரிடக்ஷன் தான் ஃபேவர். ஸோ இது வந்து நாட் ஃபேவர். சரிங்களா? ஸோ நமக்கு போட்டிருக்காங்க இல்லையா அந்த பாருங்க. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பன் ஆசிட் மேலே நமக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆகும், ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு இது புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடும். நமக்கு இது என்ன பண்ணா இந்த சால்வன்ட்லேருந்து வர புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம். ஸோ நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது நமக்கு ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்டிடியூஷன் பொசிஷன் இருக்குன்னா இப்சோ பொசிஷன், இந்த ஆசிட் பர்சன்டா இருக்குது இப்சோ பொசிஷன். நமக்கு இதுக்கு இது பேரா. ஸோ இப்சா பேராவிலே நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,4
இது நான் காஞ்சுகேட்டட் டையின் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் ரிடக்ஷன் மட்டும் இப்சோ பேரா ரிடக்ஷன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு டொனேட்டிங் குரூப் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் வரும் பாருங்க. டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ப்ரொமோட் ஆர்த்தோ அண்ட் மெட்டா ரிடக்ஷன். ஸோ நமக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்லேயும் 2 விதமான பாண்ட் காஞ்சுகேட்டட் டைன் இல்லையா? ஸோ 2 டைப் ஆஃப் நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். ஸோ சோடியம் லிக்விட் அமோனியா போடும்போது எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்கேஸ் இந்த காஞ்சுகேட்டட் டைன், ஸோ இந்த டைன் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸோ இங்கே நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் OMe டபுள் பாண்ட், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இங்கே டபுள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ இப்படி ஒரு பாசிபிலிட்டி ரிடக்ஷன் இருக்கு. ஸோ ஒன் மோர் ரிடக்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே காஞ்சுகேட்டட் டைன், ஸோ OMe, ஸோ ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் வரும்போது ஸோ இந்த காஞ்சுகேஷன் அட்டாக் பண்ணுச்சுன்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். 2 பாசிபிலிட்டி ஆஃப் ரிடக்ஷன் இருக்கு. ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் நமக்கு ஆனையான் ரேடிக்கல் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகணும். ஸோ நம்ம ஆனையான் ரேடிக்கலை வச்சு தான் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆனையான் ரேடிக்கல். ஸோ இதில் எது வந்து ஃபேவர், இது ஃபேவரா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு இன்கேஸ் க்ளோஸ்ல இருந்தது அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அதாவது ரிலீசிங் குரூப் இருக்குல்ல, இங்க இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி, இங்க இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டிக்கு ரிப்பல்சன் நடக்கும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆட்டம் இருக்கு. ஸோ ரிப்பல்சன் பாசிபிள். ஸோ சேம் சார்ஜ் இருக்குன்னா நமக்கு ரிப்பல்சன் நடக்கும். ஸோ இது வந்து நாட் ஏ ஃபேவர். ஸோ இதில் வந்து இந்த டபுள் பாண்ட்ல நமக்கு ரிப்பல்சன் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஃபர்தரா இருக்கு, ஆக்சிஜனுக்கு ஃபர்தரா, அந்த OMe குரூப்புக்கு ஃபர்தரா இருக்குன்னா இதுதான் ஃபேவர். ஸோ நமக்கு இந்த மாதிரி டைன் தான் பாசிபிள். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அண்ட் டொனேட்டிங் குரூப் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான டைன் வந்து ஃபேவர்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் காலில் ஃபுல் மெக்கானிசம் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா நமக்கு இப்சோ அண்ட் பேரா ரிடக்ஷன், பர்ஜ் ரிடக்ஷன் பண்ணும்போது சோடியம் லிக்விட் அமோனியா அண்டு ஏதாவது ஒரு சால்வண்ட் எத்தனால் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்சோ அண்ட் பேரா ரிடக்ஷன். ஸோ COOH இந்த பொசிஷன் இப்சோ பொசிஷன், சப்ஸ்டிடியூஷன் அட்டாச் ஆகிருக்க பொசிஷன் இப்சோ, அதுக்கு இதில் பேரா. சரிங்களா? ஸோ இந்த 2 பொசிஷன் தான் நமக்கு ரிடக்ஷன் ஆகும். ஸோ இந்த பக்கம் டபுள் பாண்ட். ஸோ இப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா OCH3 அனிசோல் இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது பர்ஜ் ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டைன் இந்த சப்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் இருக்க இடத்துல ஒரு டபுள் பாண்ட். ஸோ இதுக்கு ஆப்போசிட் கார்பன்ல, ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் இருக்க கார்பன் டபுள் பாண்ட் போட்டுட்டு ஸோ இதுக்கு ஆப்போசிட் இருக்க கார்பன்ல நீங்க டபுள் பாண்ட் போடலாம். ஸோ நமக்கு ஆர்த்தோ அண்டு மெட்டா ரிடக்ஷன் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சப்ஸ்டிடியூஷன் இருக்க இடத்துல டபுள் பாண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு டபுள் பாண்ட். இது வந்து இப்சோ பேரா ரிடக்ஷன். ஸோ நமக்கு இந்த மாதிரி டபுள் பாண்ட் வரும். இது 2 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லா கொஸ்டினுமே நீங்க சால்வ் பண்ணிடலாம். எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்தாலும் சரி, இதை வச்சு நீங்க ஆன்சர் ரிஜெக்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் 3வது ரோல், இந்த பர்ஜ் ரிடக்ஷனுடைய 3வது ரோல். நமக்கு இந்த 3வது ரோல் என்னன்னா, பர்ஜ் ரிடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெர்மினல் அல்கைனை டிரான்ஸ் டபுள் பாண்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ நமக்கு பாருங்க, இது ஒரு அல்கைன் இருக்கு. ஸோ சோடியம் லிக்விட் அமோனியா போடும்போது நமக்கு கிடைச்சிருக்க டபுள் பாண்ட் பாருங்க, பார்சிலா ரிடக்ஷன் பண்ணிருக்கு. ட்ரிபிள் பாண்டா பார்சிலா ரிடக்ஷன் பண்ணி டபுள் பாண்டா கன்வெர்ட் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டபுள் பாண்ட் டிரான்ஸ் டபுள் பாண்ட். பாருங்க, சேம் குரூப் ஆப்போசிட் சைட்ல இருந்தது அப்படின்னா இது வந்து டிரான்ஸ். முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி டெர்மினல் அல்கைனை சோடியம் லிக்விட் அமோனியா டச் பண்ணாது. ஸோ அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா நோ ரியாக்ஷன் நடக்கும். பட் இந்த புரோட்டானை ரிமூவ் பண்ணி நமக்கு அசிட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரான் ரிச் ஆயிரும். சரிங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அல்கைனை
டெர்மினல் ஆல்கீனை டிரான்ஸ் டபுள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணும். இது நமக்கு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 4 சோடியம் ஈத்தாக்சைடு சாரி பர்ஜி ரெடக்ஷனுடைய 4th ரோல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு reduction of alpha beta unsaturated ketone. ஸோ இதில் நமக்கு சோடியம் லிக்விட் அமோனியா அண்ட் ஏதாவது ஒரு புரோட்டான் சால்வன்ட் எத்தனால். ஸோ நீங்கள் எத்தனால் போட்டப்போ நமக்கு இந்த ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ கார்பன் எல்லாம் நமக்கு ரெடியூஸ் ஆகாது. ஒன்லி இந்த டபுள் பாண்ட் மட்டும் நமக்கு ரிடக்ஷன் பண்ணி விட்டுரும். இதுலேயும் அதே தான் லிக்விட் அமோனியா அண்ட் சோடியம் மெட்டல் போடும்போது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்ட் மட்டும் ரெடியூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் லுக் லைக் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் மேஜர் ப்ராடக்ட்.